வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்கள் குழுவோடு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போர்ட்டோஜியோ நிர்வாகிகள் பேட்டி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாளை அறிவிப்பு செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொன்னார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் 8வது நாளாக போராட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை கைது செய்த போலீசார். சென்னை எழும்பூரில் பிச்சை எடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் நூதன போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தனியார் மயமாக்கலை கைவிட வலியுறுத்தி முழக்கமிட்ட தொழிலாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த போலீசார். அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம் தொடக்கம். திருச்சியின் நடைபயணத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அழைப்பு. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. சாதி மத மோதல்களை தூண்டும் வகையில் மத்திய அமைச்சர்கள் பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மது போதை மற்றும் மதவாத அரசியலை தமிழகத்தில் நுழைய விடாமல் தடுப்போம் எனவும் சூளுரை. அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமா புதிய வரலாற்றை படைக்கும். இந்த நடைபயணத்தோட தாக்கத்தை சமூக வலைத்தளங்கள் கொண்டு சேர்ந்து இளைஞர்களை பேசும் பொருளாக ஆக்க வேண்டியது ஊடகங்கள் மற்ற எல்லோருடைய கடமை. மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கவலை. அன்பு வளர்க்க வேண்டிய ஆன்மீகத்தை வைத்து சில கும்பல் வம்பு செய்கிறார்கள் எனவும் காட்டும். நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆதிதிராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. சனாதன சக்திகளால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து. சமத்துவ நடைபயண தொடக்க விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசம். 2026 சட்டமன்ற தேர்தல் சமத்துவத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலானது.
வைகோவின் சமத்துவ நடைபெற நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. 6ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம். திருச்சியில் வைகோ நடத்திய நடைபயணத்தை புறக்கணித்த காங்கிரஸ். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் படம் அழைப்பிதழில் இடம்பெற்றிருந்ததால் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திருச்சி மாநகரில் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்க அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வரும் 8ஆம் தேதி பரிசு தொகுப்பு விநியோகம். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஜனவரி 5ஆம் தேதி பாஜக சார்பில் மோடி பொங்கல் விழா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஜனவரி 2வது வாரத்தில் மழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக குன்னூரில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவு. குன்னூர் அருகே உழவர் சந்தை பகுதியில் மண் சரிவு. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மண் மூடிய நிலையில் பேரிடர் படையினர் மீட்பு பணி. குன்னூர் சுற்று வட்டாரத்தில் விடிய விடிய கொட்டிய மழையினால் மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் சேவை ரத்து. கனமழையினால் மலை ரயில் பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டதால் பாதியிலேயே மேட்டுப்பாளையம் திரும்பிய ரயில். தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குற்றால அருவிகளின் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தென்காசி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையினால் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழியும் கடனா நதி அணை. பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையினால் போடி கொட்டக்குடி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.